மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்தின் 3ஆம் ஞாயிறு திருப்பலிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நம்பிக்கை இழந்து சோகத்துடன் இருக்கும் சீடர்களுக்கு இயேசு வழித்துணையாக இருக்கிறார் என்பதை இன்றைய இறைவார்த்தையின் வழியாக நாம் அறிகின்றோம். நாமும் பல நேரங்களில் கவலைகளோடும் ஏமாற்றங்களோடும் நம் வாழ்வின் பயணத்தை தொடர்கிறோம். ஆனால் உயிர்த்த ஆண்டவர் ஒவ்வொரு திருப்பலியிலும் இறைவார்த்தை வழியாகவும் நற்கருணை வழியாகவும் நம்மோடு தங்கி நமக்கு வலிமை அளிக்கிறார். எம்மாவு சீடர்களைப் போல நாமும் ஆண்டவரை அடையாளம் காணவும் அவர் தரும் மகிழ்ச்சியை உலகிற்கு அறிவிக்கவும் தேவையான வரத்தை கேட்டு இப்பலியில் இணைவோம். இறை ஆசீர் பெறுவோம். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தெய்வீக திருப்பலியானது அருட்சகோதரி பாஸ்கா ஏஞ்சல் பிறந்த நாள் நன்றி பலியாக ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. சிறப்பான விதத்திலே அருட்சகோதரி அவர்களுக்காக சிறப்பாக வேண்டிக் கொள்வோம். அவருடைய நற்செய்தி பணியில் இறைவன் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து வழிநடத்த சிறப்பாக இந்த பலியிலே அவருக்காக வேண்டுவோம். கூடுதலாக இன்றைய நாளிலே நம்முடைய மறை மாவட்டத்திற்காக 4 திருத்தொண்டர்கள் நம்முடைய ஆயர் மேதகு ஸ்டீஃபன் ஆண்டகை அவர்களால் குருவாக இன்றைய நாளில் திருநிலைப்படுத்தப்பட இருக்கின்றார்கள். இன்று மாலை 5:30 மணிக்கு கத்தீட்ரல் வளாகத்தில் வைத்து நடைபெறக்கூடிய அந்த குருத்துவ திருநிலைப்பாட்டு திருப்பலியிலே இந்த 4 திருத்தொண்டர்களும் குருவாக நம்முடைய மறை மாவட்டத்திற்காக திருநிலைப்படுத்தப்பட இருக்கிறார்கள். அவர்களில் ஒருவர் நம் மத்தியில் பணியாற்றிய திருத்தொண்டர் மதன் அவர்கள். புதுக்கோட்டையை சார்ந்த திருத்தொண்டர் நம் மத்தியில் 1 மாதமோ 2 மாதமோ பணியாற்றி இருக்கிறார். எனவே சிறப்பாக திருத்தொண்டர் மதனுக்காகவும் அவரோடு இணைந்து இந்த நாளில் இந்த குருத்துவ அருள் பொழிவு பெற இருக்கக்கூடிய மற்ற திருத்தொண்டர்களுக்காகவும் சிறப்பாக இந்த பலியிலே நாம் வேண்டிக் கொள்வோம். திருமுழுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் இத்தண்ணீரை இறைவன் ஆசீர்வதிக்க மன்றாடுவோம். ஆண்டவரே, எல்லாம் வல்ல இறைவா, உமக்களின் வேண்டல்களை கனிவாய் கேட்டருளும். வியத்தகு முறையில் எங்களை படைத்தீர் என்றும் அதிலும் வியத்தகு முறையில் எங்களை மீட்டருளினீர் என்றும் நினைவு கூறும் எங்களுக்காக இத்தண்ணீர் மீது உமது ஆசியை கனிவுடன் பொழிந்தருளும். ஏனெனில் நிலத்தை வளப்படுத்தவும் எங்கள் உடலுக்கு புத்துணர்வும் தூய்மையும் தரவும் இத்தண்ணீரை படைத்தீர். உமது இரக்கத்தின் கருவியாகவும் இத்தண்ணீரை அமைத்தீர். எவ்வாறெனில் தண்ணீரின் வழியாக மக்களின் அடிமை தலையை அகற்றினீர். பாலை நிலத்தில் அவர்களது தாகத்தை தணித்தீர். அதன் வழியாக மனித இனத்தோடு நீர் செய்ய இருந்த புதிய உடன்படிக்கையை இறைவாக்கினர் முன்னறிவித்தனர். இறுதியாக யோர்தானில் கிறிஸ்து புனிதமாக்கிய தண்ணீரின் வழியாக பாவ கரைபடிந்த எங்கள் மனித இயல்பை புது பிறப்பளிக்கும் திருமுழுக்கினால் கழுவி புதுப்பித்தீர். ஆகவே நாங்கள் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கின் நினைவாக இத்தண்ணீர் இருப்பதாக. பாஸ்கா பெருவிழாவில் திருமுழுக்கு பெற்ற எங்கள் சகோதரர் சகோதரிகளோடு நாங்களும் ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சி கொள்ளச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உமை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய் ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம். ஆமென்.
செய்வா. தேவாலய வலப்புறம் இருந்து தண்ணீர் புறப்பட கண்டேன். அல்லேலூயா. அந்த தண்ணீர் யாரிடம் வந்ததோ அவர்கள் யாவருமே ஈரேற்றம் பெற்று கூறுவர் அல்லேலூயா. 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 எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆ, 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 ஆமென். ஆ, ஆ, ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, புதுப்பிக்கப்பெற்ற இளமை உணர்வுடன் உம் மக்கள் என்றும் அக்களிப்பார்களாக. அதனால் உம் சொந்த மக்கள் என்ற மாட்சியை மீண்டும் பெற்றுள்ள நாங்கள் உயிர்ப்பின் நாளுக்காக பேரின்பத்துடனும் உறுதியான எதிர்நோக்குடனும் காத்திருக்க செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
மரணம் இயேசுவை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 14 மேலும் 22 முதல் 33 முடிய. பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது பேதுரு 11 சேர்ந்து எழுந்து நின்று உரத்த குரலில் அவர்களிடம் பின்வருமாறு கூறினார்: யூத மக்களே, எருசலேமில் வாழும் மக்களே, இதை தெரிந்து கொள்ளுங்கள். எனது சொற்களை கவனித்து கேளுங்கள். இஸ்ரேல் மக்களே, நீங்கள் இந்த வார்த்தைகளை கேளுங்கள். கடவுள் நாசரேத்து இயேசுவின் வழியாக உங்கள் நடுவில் வல்ல செயல்களையும் அருஞ்செயல்களையும் அடையாளங்களையும் செய்து அவரை இன்னாரென்று உறுதியாக காண்பித்தார். இது நீங்கள் அறிந்ததே. கடவுள் தாம் வரையறுத்துள்ள திட்டத்தின்படியும் தம் முன்னறிவிப்பின்படியும் இந்த இயேசுவை உங்கள் கையில் விட்டுவிட்டார். நீங்கள் திருச்சட்டம் அறியாதோர் மூலம் அவரை சிலுவையில் அறைந்து கொண்டீர்கள். ஆனால் கடவுள் அவரை மரண வேதனையினின்று விடுவித்து உயிர்த்தெழச் செய்தார். ஏனென்றால் மரணம் அவரை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை. தாவீது அவரை குறித்து கூறியது: நான் ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார். எனவே நான் அசைவுறேன். இதனால் என் இதயம் பேருவகை கொள்கின்றது. என் நா மகிழ்ச்சியால் நிறைந்துள்ளது. என் உடலும் எதிர்பார்ப்பில் நிலைத்திருக்கும். ஏனென்றால் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டார். தூயவனை படுகொலியை காணவிட மாட்டீர். வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. சகோதர சகோதரிகளே, நமது குல முதல்வராகிய தாவீதை குறித்து நான் சொல்வதை மறுக்க மாட்டீர்கள். அவர் காலமாகி அடக்கம் செய்யப்பட்டார். அவர் கல்லறை இந்நாள் வரை நம்மிடையே இருக்கிறது. அவர் இறைவாக்கினர் என்பதால் தம் வழித்தோன்றல் ஒருவர் அவரது அரியணையில் வீற்றிருப்பார் என்று கடவுள் உறுதியாக ஆணையிட்டு கூறியதை அறிந்திருந்தார். அவர் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை முன்னறிந்து அவரை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டார். அவரது உடல் படுகொலியை காணவிட மாட்டார் என்று கூறியிருக்கிறார். கடவுள் இந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தார். இதற்கு நாங்கள் அனைவரும் சாட்சிகள். அவர் கடவுளின் வலப்பக்கத்துக்கு உயர்த்தப்பட்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை தம் தந்தையிடமிருந்து பெற்று பொழிந்தருளினார். நீங்கள் காண்பதும் கேட்பதும் இதுதான். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஆண்டவரிடம், நீரே என் தலைவன், உம்மையன்றி வேற செல்வம் இல்லை என்று சொன்னேன். அவர் தாம் என்னை உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம், எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுங்கள். இரவில் கூட என் மனசான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார்.
எனவே நான் அசைவுற்றேன். ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர், அறியச் செய்வீர். ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர், அறியச் செய்வீர். என் இதயம் அக்களிக்கின்றது, என் உள்ளம் மகிழ்ந்து துள்ளுகின்றது. என் உடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும், ஏனெனில் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர். உம் அன்பினை படுகொலியை காண விட மாட்டீர். ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர், அறியச் செய்வீர். ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர், அறியச் செய்வீர். வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. வலப்பக்கத்தில் எப்போதும் பேரன்பும் உண்டு. ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர், அறியச் செய்வீர். ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர், அறியச் செய்வீர். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 17 முதல் 21 முடிய. திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 17 முதல் 21 முடிய. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் தந்தையே என அழைத்து மன்றாடுபவர், ஆளை பார்த்தல்ல, அவரவர் செயல்களின்படியே தீர்ப்பு வழங்குகிறார். ஆகையால் இவ்வுலகில் நீங்கள் அந்நியராய் வாழும் காலமெல்லாம் அவருக்கு அஞ்சி வாழுங்கள். உங்கள் மூதாதையரிடமிருந்து வழி வழியாய் வந்த வீணான நடத்தையினின்று உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று உங்களுக்கு தெரியும். அது பொன்னும் வெள்ளியும் போன்று அழிவுக்குட்பட்டது அல்ல, மாறாக மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும். உலகம் தோன்றும் முன்னரே முன்குறிக்கப்பட்ட அவர் இந்த கடைசி காலத்தில் உங்களுக்காக வெளிப்படுத்தப்பட்டார். அவர் வழியாகத்தான் நீங்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டுள்ளீர்கள். இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழ செய்து பெருமைப்படுத்தியுள்ளார். இதனால் நீங்கள் கடவுளிடம் நம்பிக்கை கொண்டு அவரை எதிர்நோக்கி இருக்கவே இவ்வாறு செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 24 இறை வசனங்கள் 13 முதல் 35 வரை. அதிகாரம் 24 இறை வசனங்கள் 13 முதல் 35 வரை. அதை நாளில் சீடர்களுள் இருவர் எருசலேமிலிருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலைவிலுள்ள ஓர் ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். அவ்வூரின் பெயர் எம்மாவு. அவர்கள் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் உரையாடிக்கொண்டே சென்றார்கள். இப்படி அவர்கள் உரையாடிக்கொண்டும் வினவிக்கொண்டும் சென்றபோது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. அவர் அவர்களை நோக்கி, வழி நெடுகிலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டிருப்பது என்ன என்று கேட்டார். அவர்கள் முக வாட்டத்தோடு நின்றார்கள். அவர்களுள் கிளையோப்பா என்னும் பெயருடைய ஒருவர் அவரிடம் மறுமொழியாக, எருசலேமில் தங்கியிருப்பவர்களுள் உமக்கு மட்டும்தான் இந்நாட்களில் நிகழ்ந்தவை தெரியாதோ என்றார். அதற்கு அவர் அவர்களிடம், என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், நாசரேத்து இயேசுவை பற்றியேதான் பேசுகின்றோம். அவர் கடவுளுக்கும் மக்கள் எல்லோருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார். அவர் இஸ்ரேலை மீட்கப் போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்து இருந்தோம். ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையில் அறைந்தார்கள். இவையெல்லாம் நிகழ்ந்து இன்றோடு 3 நாட்கள் ஆகின்றன. ஆனால் இன்று எங்களைச் சேர்ந்த பெண்களுள் சிலர் எங்களை மலைப்புக்குள்ளாக்கினர். அவர்கள் விடியற்காலையில் கல்லறைக்கு சென்றார்கள். அவருடைய உடலை காணாது திரும்பி வந்து வானதூதர்களை கண்டதாகவும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று அவர்கள் கூறியதாகவும் சொன்னார்கள். எங்களோடு இருந்தவர்களுள் சிலரும் கல்லறைக்கு சென்று அப்பெண்கள் சொன்னவாறே இருக்க கண்டனர். ஆனால் அவர்கள் இயேசுவை காணவில்லை என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அறிவிலிகளே, இறைவாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே, மெசியா தாம் மாட்சியடைவதற்கு முன் இத்துன்பங்கள் பட வேண்டுமல்லவா என்றார். மேலும் மோசே முதல் இறைவாக்கினர் வரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார். அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். அவரோ அதற்கு அப்பால் போகிறவர் போல காட்டிக்கொண்டார். அவர்கள் அவரிடம், எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார். அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்திருந்தபோது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவர்கள் கண்கள் திறந்தன. அவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். உடனே அவர் அவர்களிடமிருந்து மறைந்து போனார். அப்போது அவர்கள் ஒருவரையொருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும்போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று பேசிக்கொண்டார்கள். அந்நேரமே அவர்கள் புறப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அங்கே 11 அவர்களோடு இருந்தவர்களும் குழுமியிருக்க கண்டார்கள். அங்கிருந்தவர்கள், ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார், அவர் சீமோனுக்கு தோற்றமளித்துள்ளார் என்று சொன்னார்கள். அவர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் அவர் அப்பத்தை பிட்டு கொடுக்கும்போது அவரை கண்டுணர்ந்து கொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே
இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தியில் தொடக்கத்தில் எம்மாவு சீடர்கள் இயேசுவை அடையாளம் கண்டுகொள்ள முடியாதவர்களாய் இருக்கின்றார்கள். பின்னர் இறுதியில் இயேசுவை அடையாளம் கண்டுகொள்கின்றனர். தம்மோடு பயணித்தவர் இயேசுதான், இயேசுவின் பிரசன்னம் தம்மோடு இருந்ததை அவர்கள் உணர்கின்றனர். இதன் விளைவாக அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டன. அவர்களுடைய வாழ்க்கையில் ஓர் மாற்றம் ஏற்பட்டது. அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளில் நாம் இயேசுவை அடையாளம் கண்டுகொள்கின்றோமா? இயேசுவின் பிரசன்னத்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் உணர்கின்றோமா? இவ்வாறு இயேசுவை அடையாளம் கண்டு அவரின் பிரசன்னத்தை உணரும் போது நம்முடைய கண்களும் எம்மாவு சீடர்களின் கண்களைப் போல் திறக்கப்படுகின்றனவா? நம்முடைய வாழ்விலும் மாற்றங்கள் ஏற்படுகின்றனவா என்று சிந்திக்க, தியானிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அதே வேளையில் எம்மாவு சீடர்கள் வழியில் பேசிக்கொண்டு சென்றார்கள். நாமும் இந்த நாளில் இத்தகைய சூழலில் என்ன பேசிக்கொண்டு சென்று கொண்டிருக்கின்றோம் என்பதை குறித்தும் தியானிக்க இருக்கின்றோம். யார் இந்த எம்மாவு சீடர்கள்? எம்மாவு சீடர்கள் யார்? அதில் ஒருவருடைய பெயர் போட்டிருக்கு, அப்படிதானே? என்ன பேர்? கிளையோப்பா. இயேசுவினுடைய 12 சீடர்களின் பெயர்களை மத்தேயு நற்செய்தி 10 இறைவசனம் 2, 3, 4 வாசிக்கின்றோம். அந்த 12 பெயரில் கிளையோப்பா என்னும் பெயர் இருக்கின்றதா? இருக்கா? இல்லை, அப்படித்தானே? ஆனால் இவரும் இயேசுவின் சீடர். அப்படியானால் லூக்கா நற்செய்தி அதிகாரம் 10 இயேசு 72 சீடர்களை நற்செய்தியை அறிவிக்க அனுப்புகின்றார். அந்த 72 பேரில் இவர்களும் இருவரா? 72 பேர் நமக்கு கொடுக்கல, அப்படித்தானே? அந்த 72 பேர்ல ஒருவேளை கிளையோப்பாவும் அவரோடு நடந்து சென்ற இந்த ஒருவரும் இருந்திருக்கலாமா? வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆனால் விவிலிய அறிஞர்கள் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை என்கின்றனர். அப்படியானால் இந்த இருவர் யார்? இதுபோக இயேசுவுக்கு சீடர்கள் இருந்தார்களா? இந்த 72 பேர் மற்றும் இந்த 12 பேரை தவிர இருந்தார்கள். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 8 இறைவசனம் 1 முதல் 3 வாசிக்கின்றோம். ஏரோது அரசரின் மாளிகையில் ஊழியம் செய்த பெண்கள் இயேசுவுக்கு தங்களுடைய உடைமைகளை கொண்டு பணி செய்தார்கள். இயேசுவினுடைய பெண் சீடர்களின் பெயர்கள் அங்கு போட்டிருக்கு, அப்படிதானே? சூசன்னா, ஜோகன்னா என்கின்ற பெயர்கள் அங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆனால் இவர்கள் 2 பேரும் ஆண்கள், அப்படிதானே? அப்போ இந்த 2 பேர் யார்? இந்த 2 பேரும் இயேசுவை பின்தொடர்ந்த பலர்களுள் இவர்களும் இருவர். உதாரணமாக, இயேசுவோட உடலை வாங்கி கொண்டு அடக்கம் பண்ணது யாரு? அரிமத்திய ஊரை சார்ந்த இயேசுவின் சீடரான யோசேப்பு. அதே போல நிக்கதேம் இயேசுவின் சீடர். ஆனால் இயேசுவோடு இருந்த 12 பேரில் இவர் இல்லை. ஸோ இவர்களை போன்று இந்த இருவரும் இயேசுவின் சீடர்களாக இருந்திருக்க வாய்ப்பு உண்டு என விவிலிய அறிஞர்கள் கூறுகின்றனர். இந்த இருவருடைய சொந்த ஊர் எது? எங்கிருந்து எங்க போறாங்க? எருசலேமிலிருந்து எம்மாவு நோக்கி போகின்றனர். எருசலேம் என்பதற்கு துன்பம் என்ற உருவகம் உண்டு. எருசலேம் என்றால் துன்பம். இயேசு எருசலேமை நோக்கி சென்றார் என்றால் இயேசு துன்பத்தை நோக்கி செல்கின்றார் என்று அர்த்தம். இயேசு தன்னுடைய சாவை 3 முறை முன்னறிவிக்கிறார், அப்படித்தானே? இதில் முதல் முறை முன்னறிவிக்கும் போது நாம் வாசிக்கின்றோம், இயேசு எருசலேம் நோக்கி செல்லும் வழியில் தன்னுடைய சீடர்களுக்கு தன்னுடைய சாவை குறித்து, சிலுவை சாவை குறித்து முன்னறிவிக்கின்றார் என்று நாம் வாசிக்கின்றோம். அப்படியானால் இயேசு எருசலேம் நோக்கி பயணம் மேற்கொண்டார் என்றால் இயேசு துன்பத்தை நோக்கி பயணம் மேற்கொண்டார் என்று அர்த்தம். மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 10 இறை வசனம் 32 34 யாராவது வாசிக்கிறீங்களா? மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 10 இறை வசனங்கள் 32 முதல் 34 வரை. அந்த தலைப்பு வாசிட்டு வாசிங்க. தலைப்பு என்னது? வாசிங்க. போதும். இயேசு எருசலேம் நோக்கி செல்லும் போது சீடர்கள் என்னது பயப்படுறாங்க. ஏன் பயப்படுறாங்க? ஏன்னா துன்பத்தை நோக்கி இவர் போறாரு, இயேசு போறாரு, இவரோடு போனா நமக்கு என்ன நடக்குமோ அப்படின்னு ஒரு பயம். எருசலேம் என்றால் துன்பம். எருசலேமின் உருவகம் என்னது? துன்பம். எங்க போறாங்க? எம்மாவு நோக்கி போறாங்க. அப்போ எம்மாவுனா என்னது? ஒரு கம்ஃபர்ட் ஜோன்,
ஒரு பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு இடம், ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு இடமாக எம்மாவுவை கருதி அவர்கள் எம்மாவு நோக்கி செல்கின்றனர். இந்த எம்மாவு எருசலேமிலிருந்து எவ்வளவு தூரம்? 11 கிலோமீட்டர். வாசிச்ச நற்செய்தியில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது 11 கிலோமீட்டர். இவர்கள் எப்போது இந்த பயணத்தை தொடங்குகின்றனர்? எப்போது தொடங்குகின்றனர்? கிட்டத்தட்ட காலையில் ஒரு 10 மணிக்கு தொடங்கியிருக்கணும். ஏன்னா அதிகாலையில் எங்களை சார்ந்த பெண்கள் சிலர் கல்லறைக்கு சென்றனர். அங்கு வானதூதரோடு பேசினர். அங்கு இயேசுவின் உடல் இல்லை, இயேசு உயிரோடு எழுப்பப்பட்டதாக வானதூதர்கள் அந்த பெண்களுக்கு அளிக்கின்றனர். பெண்கள் திரும்பி எங்க வராங்க? சீடர்கள் இருந்த இடத்திற்கு வராங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஆயிருக்குமா? எல்லாம் நடந்தே தான் போகணும். நடந்தே கல்லறைக்கு போயிட்டு திரும்ப பார்த்துட்டு இங்கே வராங்க. திரும்ப இயேசுவின் சீடர்கள் என்ன பண்ணுறாங்க? அங்கேருந்து கிளம்பி திரும்ப கல்லறைக்கு போகிறாங்க. அங்கே பார்த்துட்டு அவங்க சுற்றி முற்றி எல்லா இடத்தையும் பார்த்துருக்கணும், இயேசுவோட உடல் எங்காவது இருக்கின்றதா என்று. அப்படி தானே? திரும்ப அவங்க ரிட்டன் வராங்க. இவ்வாறு எப்படியும் கிட்டத்தட்ட காலைல ஒரு 10 மணியாவது ஆயிருக்கணும். இதெல்லாம் ஆனதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாங்க? இந்த இருவரும் இங்கு இருந்தால் நல்லதில்லை, ஏதோ நடக்க போகுது அப்படின்னு அறிஞ்சு பயந்து சோக முகத்தோடு எங்கே போகிறாங்க? எம்மாவு நோக்கி பயப்படுறாங்க. 11 கிலோமீட்டர் நடக்கும்னா எவ்வளோ நேரம் ஆகும்? 11 கிலோமீட்டர் நடந்து செல்லணும்னா எவ்வளோ நேரம் ஆகும்? 1.5 மணி நேரத்தில் பிரதர் நடந்துருவேன்ங்கிறாரு. 3 மணி நேரம். 3 மணி நேரம்னா 1 மணி நேரத்துக்கு எத்தனை கிலோமீட்டரு? 4 கிலோமீட்டர் நடக்கணும் கிட்டத்தட்ட. 1 மணி நேரத்துக்கு 4 கிலோமீட்டர் நடந்துடலாமா? சரி, ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். இது எப்போ ஆகும்னா நம்ம யார்கிட்டையும் பேசாமல் வேகமாக விறுவிறுண்டு நம்ம வந்த நோக்கத்தோட போகணுன்னா எவ்வளோ நேரம் ஆகும்? கொஞ்சம் டைம் கம்மியாகும், யாருக்கிட்டையும் பேசாமல் போகணும் அப்படின்னா. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க? உரையாடிக்கொண்டே தங்களிடம் கேள்விகளை கேட்டுக்கொண்டே என்னது ஒரு குழப்ப மனநிலையோடு அவர்கள் தங்களுடைய பயணத்தை மேற்கொள்கின்றனர். எந்த அளவுக்குன்னா மூணாவதா ஒரு ஆள் நம்ம கூட வாராருங்கிறதே அவங்களுக்கு தெரியல. இயேசு கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் தான் என்னது அவங்களுக்கே தெரியுது, ஓ நம்ம கூட இன்னொருத்தர் வாராரு அப்படின்ட்டு. அப்படிதானே? இந்த லூக்கா நற்செய்தியாளர் இந்த 2 சீடர்களை தெளிவாக விளக்குகின்றார். அவருடைய முகம் எப்படி இருக்குதான்? முகம் எப்படி இருக்கு? வாசிச்சிங்கல்ல, அவருடைய முகம் எப்படி இருக்குது? லூக்கா நற்செய்தி 24 இருக்குது. அவர்கள் முக வாட்டத்தோடு சென்றார்கள், நின்றார்கள். வசனம் 17 வாசிங்க. இந்த சீடர்களோட உள்ளுணர்வு எப்படி இருக்குது? முக வாட்டத்தோடு, ஏமாற்றத்தோடு, அதே நேரத்தில் மலைத்து போய் இருக்கின்றனர். 3 உணர்வு. என்னதெல்லாம்? முகவாட்டம், ஏமாற்றம், வியப்பு. மலைத்து போய் நின்றார்கள். முகவாட்டம். இந்த முகவாட்டம்ங்கிற வார்த்தையை விவிலியத்தில் வேற எங்கேயாவது முக்கியமான பகுதியில் வாசிக்க கேட்டிருக்கோமா? தொடக்கத்திலே வரும் முகவாட்டம். ஆபேலுடைய பலியை மட்டும் கடவுள் ஏற்றுக்கொண்ட போது அவருடைய சகோதரன் காயின் எப்படி இருந்தாரு? முகவாட்டத்தோடு இருந்தார். காரணம் என்ன? அவரிடம் குறை இருந்தது. நம்மிடம் முக வாட்டம் எப்போது வரும் என்றால் நம்மிடம் குறை இருக்கும் போது இந்த முகவாட்டம் வரும். நம்பிக்கை குறை இருந்தது இந்த சீடர்களிடம். இந்த சீடர்கள் இயேசு உயிருடன் எழுப்பப்பட்டார் என்பதை நம்பவில்லை. அதனால் முகவாட்டத்தோடு நின்றார்கள். முகவாட்டத்தோட எதிர்ச்சொல் என்னது? முக மலர்ச்சி. எப்போது நாம் நிறைவாக இருக்கின்றோமோ அப்போது நம்முடைய உள்ளம், நம்முடைய முகம் மலர்ச்சியோடு என்னது? பூக்களை போன்று பூத்து குலுங்கும். மலர்ச்சியோடு நம்முடைய முகமானது இருக்கும். இந்த சீடர்களுடைய அடுத்த உணர்வு என்னது? ஏமாற்றம். காரணம் என்ன? இவர்கள் நினைத்தார்கள் உரோமை பேரரசிடமிருந்து இஸ்ரேல் மக்களை இயேசு மீட்டு அரசராவார், நாம் அமைச்சராகிவிடலாம் என்று நினைத்திருக்க கூடும். ஆனால் அது எல்லாம் என்னது? நடக்காம போயிட்டு 3 வருஷம் அவரை பின்தொடர்ந்தது எதற்காக? அவர்கிட்ட என்னது? ஏதாவது கிடைக்கும், அவர் அரசரானா நாமளும் ஏதாவது ஆகிவிடலாம், நமக்கு விடுதலை கிடைக்கும் என்ற சிந்தனையோடு இருந்த சீடர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சுகிறது. எப்போது ஒரு எதிர்பார்ப்போடு நாம் இருக்கின்றோமோ அப்போது கண்டிப்பாக என்னதான் நடக்கும்? ஏமாற்றம் தான் நடக்கும். ஏமாற்றத்தையும் எனது எதிர்பார்ப்பையும் எனது பிரிக்கவே முடியாது. எதிர்பார்ப்பு இருந்தால் கண்டிப்பாக ஏமாற்றம் இருக்கும். அதன் பின் இந்த சீடர்கள் மலைப்புக்குள்ளாயினர். இது எதில் வருது? எங்களுடைய இருந்த பெண்கள் சிலர் கல்லறைக்கு சென்று இயேசு உயிரோடு இருப்பதை வானதூதர்கள் கேட்டதை
எங்களிடம் வந்து சொல்லி எங்களை மலைப்புக்குள்ளாக்கினர், வியப்புக்குள்ளாக்கினர். காரணம் என்றால் பெண்களுடைய சான்று செல்லாது. பெண்களுடைய சான்று என்னது? செல்லாது. இயேசு பெண்களுக்கு எப்படி தோன்றலாம்? இயேசு பெண்களுக்கு எப்படி இந்த நற்செய்தியை அறிவிக்கலாம் தான் உயிரோடு இருப்பதை என்பது இந்த சீடர்களுக்கு ஒரு வியப்பை கொடுக்கின்றது, ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கின்றது, ஒரு மலைப்பை ஏற்படுத்துகின்றது. ஆக இந்த சீடர்கள் முகவாட்டத்தோடு ஏமாற்றத்தோடு மலைப்புக்குள்ளாகி இருக்கின்றார்கள். இவ்வாறு இந்த சோக உள்ளத்தோடு அவர்கள் எம்மாவு நோக்கி வேகமாக அதே நேரத்தில் பேசிக்கொண்டே கேள்விகளை எழுப்பிக்கொண்டே செல்கின்றனர். இப்போது இயேசு இங்க என்ன பண்றாரு? இயேசு என்ன பண்றாரு? இப்போ நாகலாபுரத்துலேருந்து நீங்கள் தூத்துக்குடி போறீங்க பஸ்ஸில், உங்கள் பக்கத்தில் ஒருத்தவங்க வந்து உட்கார்றாங்க. உட்கார்ந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட முத கேள்வி நீங்கள் என்ன கேட்பீங்க? ஒருவேளை அவங்கக்கிட்ட பேச விரும்புறீங்க அப்படின்னா முத கேள்வி என்ன கேட்பீங்க? எந்த ஊர், உங்கள் பேர் என்ன, அப்படி தானே? இப்போ இவங்களும் பயணம் பண்ணிக்கிட்டு தான் போயிட்டு இருக்காங்க. இயேசுவோட சீடர்களும், இரண்டு சீடர்களும் என்னது வழியில் பயணம் பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இயேசு கேட்ட முதல் கேள்வி என்னது? இயேசுக்கு நீங்கள் யார், நீங்கள் எங்கேருந்து வரீங்க, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே இல்லை. இயேசு என்னது டைரெக்டாக பாயிண்ட்டுக்கு வராரு. என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க? ஏற்கனவே கவலைகளோடு இருக்கின்றவர்கள் தங்களிடம் உள்ள அனைத்தையும் இயேசுவோடு பகிர்கின்றார்கள். தங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற அனைத்து சோகத்தையும் இயேசுவோடு பகிர்கின்றனர். இப்படி நடந்ததெல்லாம் வரிசையாக விளக்கி சொல்கிறாங்க. சொன்ன உடனே நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? இதே பஸ்ஸில் நம்ம போகிறோம், அவங்க கஷ்டத்தை சொல்லும்போது என்ன பண்ணுவோம்? நம்மளாக இருந்தால் இப்போ ஃபாதர்ஸ் பிரதர்ஸாக இருந்தால் என்ன சொல்லுவாங்க? சரி கவலைப்படாதீங்க, ஜெபம் பண்ணிக்கிடுறோமா, எல்லாம் சரியாயிரும். இயேசு என்ன சொல்கிறாரு உடனே? அறிவிலிகளே, முட்டாளே, அப்படி சொன்னால் கோபம் வருமா வராதா? நீங்கள் ஒருத்தங்களை நம்பி உங்களுடைய கவலைகளை உங்களுடைய துக்கத்தை அவர்களோடு பகிர்கின்றீர்கள். ஆனால் அவர்கள் உங்களுக்கு ஆறுதல் சொல்லாமல் உங்களை முட்டாளே, அறிவிலியே என்று கூறும்போது கோபம் வருமா வராதா? வரும். ஆனால் சீடர்கள் கோபப்பட்டாங்களா? இல்லை. அவங்க என்னது? கோபப்படலை, பக்குவப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். இயேசு தொடர்ந்து விவிலிய பின்னணியில் அதை எடுத்து கூறுகின்றார், விளக்குகின்றார். விளக்குனதுக்கு அப்புறம் என்னது? அவர்கள் அறிவு தெளிந்தவர்களாய் ஆகின்றனர். இவ்வாறு இயேசுவோடைய வார்த்தை இவர்களுக்கு கொஞ்சம் ஆறுதல் கொடுக்குது. எம்மாவை நோக்கி ஏன் போறாங்க? ஆறுதல் தேடி போறாங்க. இப்போ இயேசுவே அந்த ஆறுதலை வந்து கொடுத்துட்டாரு. உடனே இவங்க என்ன பண்றாங்க? இருட்டாயிட்டு 6 மணி ஆயிட்டு. காலைல 10 மணிக்கு கிளம்புனவங்க இப்போ 6 மணி ஆயிட்டு, பொழுது சாய போகுது. அதனால எங்களுக்கு ஆறுதல் வார்த்தை கூறிய இயேசுனே உணரல, ஆறுதல் வார்த்தை கூறியவரை தங்களோடு இருக்க அவர்கள் வேண்டுகின்றார்கள். நீரும் ஆறுதல் பெற்று செல்லும், எங்களோடு தங்கும் என்று கூறுகின்றார்கள். நம்ம வீட்டுக்கு இப்போ ஒரு விருந்தாள் வந்தாச்சு, அப்படிதானா? சாப்பாடு யார் கொடுப்பா? நம்ம கொடுப்போமா, அவங்க கொடுப்பாங்களா? சாப்பாடு யார் கொடுப்பா? விருந்தாள் வந்தவங்களுக்கு நம்ம தானே கொடுக்கணும். இங்கே யார் கொடுக்குறா? இங்கே இயேசு அப்பத்தை எடுத்து அதை பிட்டு அவர்களுக்கு வந்து என்னது கொடுக்கின்றார். அப்படி முரணா இருக்கா? இவங்க தான் என்னது விருந்தாளிக்கு சாப்பாடு கொடுத்துருக்கணும், அப்படித்தானே? விருந்தினராக வந்த இயேசு அவர்களுக்கு வாழ்வளிக்கக்கூடிய நற்கருணையை கொடுக்கின்ற போது அவர்களுடைய கண்கள் திறக்கப்படுகின்றன. அவர்கள் இயேசுவை அடையாளம் காண்கின்றனர். நற்கருணையே அவர்கள் பெற்ற பின் அவருடைய கண்கள் திறப்பதையும் இரவு பற்றிய பயம் அவர்களிடமிருந்து போகின்றது. நற்கருணை பெற்றவுடன் அவர்கள் என்ன பண்றாங்க? நற்செய்தி வாசிச்சிங்களா? நல்ல கவனத்தோட வாசிச்சிங்களா? இல்லை, அவர்கள் திரும்ப எருசலேமுக்கு புறப்பட்டு செல்கின்றார்கள். நற்கருணையை பெற்றுக்கொண்டவுடன் அப்படின்னா என்னது? துன்பத்தை நோக்கி அவர்கள் மீண்டும் பயணப்பட தயாராகின்றனர். எருசலேமிலிருந்து எதுக்கு இங்கே வந்தாங்க? அங்கே இருந்தால் கஷ்டப்படணும், இங்கே ஓடி வந்தாங்க. இப்போ திரும்ப என்ன பண்ணுறாங்க? இயேசுவை கண்டுணர்ந்த பின், இயேசுவை அடையாளம் கண்ட பின், இயேசுவின் பிரசன்னத்தை உணர்ந்த பின், அவருடைய கண்கள் திறக்கப்பட்ட பின் அவருடைய வாழ்வில் ஓர் மாற்றம் ஏற்படுகின்றது. அன்பார்ந்தவர்களே, இதை போலதான் நம்முடைய கண்களும் என்னது? திறக்கப்பட வேண்டும். எப்படி நற்கருணை உட்கொண்ட பின் அவருடைய கண்கள் திறக்கப்பட்டனவோ அதே போல நம்முடைய கண்களும் திறக்கப்பட வேண்டும். நற்கருணை முக்கியமா, விவிலியம் முக்கியமா? சொல்லுங்க. நற்கருணை முக்கியமா, விவிலியம் முக்கியமா? நற்கருணை முதலில் வந்ததா அல்லது திருவிவிலியம் முதலில் வந்ததா? நற்கருணை தான் முதலில் வந்தது. முதல் நூற்றாண்டிலே, 2ஆம் நூற்றாண்டிலே
நற்கருணை என்னது வந்துட்டு. திருவிவிலியம் 3ஆம் நூற்றாண்டு 4ஆம் நூற்றாண்டுகளில் தான் என்னது வந்தது. திருத்தூதர் பணிகள் 2:42 யாராவது வாசிங்க. திருத்தூதர் பணிகள் 2:42. நிலைத்திருந்தனர். எதில் நிலைத்திருந்தனர்? அப்பம் பிடுவதில் நிலைத்திருந்தனர், உறுதியாக இருந்தனர். தொடக்க கால திருச்சபையில் அவர்கள் அனுபவித்த துன்பங்கள் ஏராளம் இருந்த போதிலும் அவர்கள் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களின் வீடுகளுக்கும் சென்று அங்கு ஒன்று கூடி அப்பம் பிட்டு உணவு உண்டு கிறிஸ்துவின் பிரசன்னத்தை அவர்கள் என்னது அந்த நற்கருணையின் வடிவில் உணர்கின்றனர். அதனால்தான் அவர்களுக்கு அந்த துன்பத்தை தாங்கக்கூடிய சக்தி, வல்லமை, ஆற்றல் அனைத்தும் தொடக்க கால திருவையினருக்கு கிடைத்தது. இன்று நாம் கிறிஸ்துவை கண்டு அடையாளம் காண வேண்டும். எதில் அடையாளம் காண வேண்டும்? நற்கருணையில் அடையாளம் காண வேண்டும். இந்த அப்பம் பிடுதல் நிகழ்வு தான் என்னது பிற்காலத்தில் வளர்ச்சியடைந்து பரிமாண வளர்ச்சியடைந்து இன்று திருப்பலி வடிவத்தில் இருக்கின்றது. திருப்பலியில் ஆண்டவர் எங்கெல்லாம் பிரசன்னமாயிருக்கின்றார்? நற்கருணை எழுந்தேற்றத்தில் மட்டுமா அல்லது வேறு எதிலும் பிரசன்னமாயிருக்கிறாரா? திருப்பலியில் ஆண்டவர் எந்தெந்த பகுதிகளெல்லாம் பிரசன்னமாயிருக்கின்றார்? வருகை பாடல் பாடுறோம்ல, அப்பவுமே ஆண்டவருடைய பிரசன்னம் என்னது இருக்கு. யாருக்கிட்ட இருக்கு? உங்ககிட்ட இருக்கு. இறை மக்களாகிய உங்களிடம் ஆண்டவர் பிரசன்னமாயிருக்கின்றார். மத்தேயு நற்செய்தி 18:20 யாராவது எடுத்து வாசிங்க. மத்தேயு நற்செய்தி 18 அதிகாரம் 18 இறைவசனம் 20. அன்பார்ந்தவர்களே, நம்பிக்கையாளர்கள் மத்தியில் மத்தேயு 18:20 தானே வாசிங்க. ஏதோ ஒரு தவறு நடந்திருக்குது. மத்தேயு கிறிஸ்து நம்பிக்கையாளர்கள் மத்தியில், அதாவது திருமுழுக்கு பெற்று ஞானஸ்தானம் பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களின் மத்தியிலும் கிறிஸ்து இருக்கின்றார். நம்பிக்கையோடு கிறிஸ்தவ சபை எழுந்து நிற்கும் உள்ளவா வருகை பாடலுக்கு, அப்போது ஆண்டவரின் பிரசன்னம் அந்த சபையாரோடு இருக்கின்றது. எங்கே என் பெயரில் 2-3 பேர் கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்களின் மத்தியில் நான் இருப்பேன் என்று ஆண்டவர் கூறினார் அல்லவா? அங்கு ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கின்றது. 1 கொரிந்தியர் 3:16-17 நாம் வாசிக்கின்றோம். நாம் அனைவரும் தூய ஆவியாரின் என்னது தூய ஆவியார் தங்கியிருக்கின்ற உடல் ஆலயம். நம்மோடு ஆண்டவரின் பிரசன்னம் இருக்கின்றது. இரண்டாவது, ஆண்டவரின் பிரசன்னம் யாரிடம் இருக்கிறது என்றால், குருவானவர் வருகை பாடல் பாடும்போது பின்னாடி இருந்து வருவாங்கல்ல பவனியில், அந்த பவனியில் குருவானவரோடு ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிறது. குருவானவர் கிறிஸ்துவின் பதிலாளாக ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிக்கக்கூடிய நற்செய்தியாளராக, மெசஞ்சர் ஆஃப் காட், அதாவது கடவுளின் செய்தியை அறிவிப்பவராக இருக்கின்ற போது குருவானவரின் மத்தியில் ஆண்டவரின் பிரசன்னம் இருக்கின்றது. மலாக்கி 2:7. வாசிங்க. படைகளின் ஆண்டவருடைய தூதர் யாரு? படைகளின் ஆண்டவருடைய தூதர் யார்? அதுல போட்டிருக்கு ஒரு குருவானவர் ஆண்டவருடைய தூதன். அப்போ ஆண்டவரின் பிரசன்னம் யார்கிட்ட இருக்கு? ஆண்டவருடைய தூதனான குருவிடம் இருக்கின்றது. முதல்ல என்ன சொன்ன? இறை மக்களாகிய உங்களிடம் ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிறதுன்னு சொன்னல. மத்தேயு 18:20 சொன்னல, வாசிச்சவங்க கொஞ்சம் மாற்றி வாசிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். மத்தேயு 18:20 பாருங்க. 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கின்றார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன். எப்படி உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன்? இப்போ வருகை பாடல் முடிஞ்சிட்டு குருவானவர் பூசைக்கான தொடக்க சடங்குகள் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? திருப்பலியில
இறைவார்த்தை பகுதி. இறைவார்த்தையில் ஆண்டவர் இருக்கிறாரா? முதல் வாசகம் பதிலுரை பாடல், இரண்டாம் வாசகம் நற்செய்தி வாசகம், மறையுரை. அங்கு ஆண்டவரின் பிரசன்னம் இருக்கின்றது. சாதாரண வார்த்தைகள் அல்ல, இறைவார்த்தை. இறைவார்த்தை ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது. அப்படிதானா? இறை வார்த்தையில் ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிறது. அதற்கப்புறம் என்ன பகுதி வருது? காணிக்கை பகுதி, நற்கருணை பகுதி. அங்கு சாதாரண அப்பமும் ரசமும் ஆண்டவருடைய வார்த்தையினால் எப்படிமாகிறது? ஆண்டவருடைய திரு உடலாகவும் திரு இரத்தமாகவும் அங்கு மாறுகின்றது. ஆண்டவருடைய பிரசன்னம் இந்த நற்கருணையில் இருக்கின்றது. அதன் பிறகு திருப்பலி முடிந்து வெளியே எல்லாரும் கலைஞ்சி போயிருவோம்ல, அப்போ நீங்க கொடுக்கின்ற அந்த காணிக்கை ஏழை எளியோர்களுக்கு போகின்ற போது அந்த ஏழை எளியோர்களிடத்தில் ஆண்டவரின் பிரசன்னம் இருக்கின்றது. மத்தேயு நற்செய்தி 25:40. மத்தேயு நற்செய்தி 25:40. மிக சிறியோராகிய என் சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் செய்வதெல்லாம் எனக்கே செய்கிறீர்கள். அப்போ நம்ம ஒரு இல்லாதவங்களுக்கு இயலாதவங்களுக்கு கொடுக்கும்போது யாருக்கு பண்ணுறோம்? கடவுளுக்கு பண்ணுறோம். அப்போ அங்கே யார் இருக்கிறா? அந்த இயலாதவர்களிடத்தில் கடவுள் இருக்கின்றார். கடவுள் அங்கு பிரசன்னமாயிருக்கிறார். ஏழைகளை பார்க்கும்போது நாம் கடவுளை பார்க்க வேண்டும். அப்படியானால் எம்மாவு சீடர்கள் நற்கருணையில் இயேசுவை அடையாளம் கொண்டது போல் நாம் திருப்பலியில் இயேசுவின் பிரசன்னத்தை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். எம்மாவு வழியில் எப்படி எருசலேம் என்றால் துன்பமோ, வழியில் என்பதற்கு வாழ்க்கை என்பது உருவகம், வழி. இப்போ கணவனுக்கு யார் வாழ்க்கை துணை? மனைவி. அப்படிதானா? அந்த வாழ்க்கை துணையை சில நேரங்களில் என்ன சொல்லுவோம்? வழித்துணை சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான். வழியில் அவர்கள் என்ன பேசிக் கொண்டிருந்தார்கள்? இன்று அதே கேள்வியை இயேசு உங்களிடமும் என்னிடமும் கேட்கின்றார். நாம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த வழியில் என்ன பேசிக் கொண்டிருக்கின்றோம்? இந்த உலகம் என்ன பேசிக் கொண்டிருக்கின்றது? இந்த உலகம் இப்போ என்ன பேசிக்கிட்டு இருக்கு? போரை பற்றி பேசுது, தேர்தலை பற்றி பேசுது, கடவுள் இல்லைன்னு பேசுது. அப்படிதானா? என்னென்னமோ இந்த உலகம் பேசிக்கிட்டு இருக்கு. இயேசுவின் சீடர்களாகிய நம்மிடம் பார்த்து கேட்கின்றார், நீங்கள் என்ன பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள்? நாமும் இந்த உலகத்தை போன்று பேசிக் கொண்டிருக்கின்றோமா? அல்லது அவர்களை விட சற்று மாறுபட்டு நீதியின் பார்வையில் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோமா? ஏழைகளின் பார்வையில் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோமா? ஏழைகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோமா? அல்லது கடவுளுக்கு ஏற்படாதவை பற்றி நாம் பேசிக்கொண்டு சிந்தித்துக் கொண்டும் இருக்கின்றோமா என்ற கேள்வியை ஆண்டவர் இன்று நம்மிடம் முன்வைக்கின்றார். அவருக்கு பதில் சொல்ல என்னது? நமக்கு கடமை இருக்கிறது. அவருக்கு நாம் பதில் கூற வேண்டும். அன்பார்ந்தவர்களே, எவ்வாறு எம்மாவு சீடர்கள் இயேசுவை அடையாளம் கண்டு இயேசுவின் பிரசன்னத்தை உணர்ந்து அவருடைய வாழ்க்கையை மாற்றினார்களோ, நாமும் ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் பங்கேற்கின்றோம். இந்த திருப்பலியில் இயேசுவின் பிரசன்னத்தை உணர்ந்து இயேசுவை அடையாளம் கண்டு நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டு நம்முடைய வாழ்விலும் மாற்றங்கள் ஏற்பட வேண்டும். அத்தகைய வல்லமை மிக்க இந்த திருப்பலியில் நம்முடைய வாழ்வு மாற்றம் பெற தொடர்ந்து இத்திருப்பலியில் வேண்டி ஜெபிப்போம். ஆமீன். அனைவரும் எழுந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு
மன்றாட்டுக்கள் விண்ணப்பங்கள் அனைத்தையும் நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். இரக்கம் மிக்கவரே எம் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் அனைவரும் ஆன்ம நலன், உடல் உள்ள நலன் பெற்று உயிர்ப்பின் சாட்சிகளாய் வாழ வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தெய்வமே எம் இறைவா, உலக தலைவர்கள் அனைவரும் பகைமை, வன்பம், வெறுப்பு போன்ற பாவங்களில் இருந்து விடுபட்டு மக்களை அமைதியின் வழியில் வழிநடத்தி செல்ல வேண்டும் என இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பாதுகாப்பவரே எம் இறைவா, அனைத்து வகையான வெப்பத்தினால் ஏற்படும் நோய்களில் இருந்து எங்களை காத்து நல்ல உடல் உள்ள ஆரோக்கியம் தர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் ஆண்டவரே எம் இறைவா, உம் மக்களாகிய நாங்கள் அனைவரும் தேவையற்ற மனக்கவலைகளில் இருந்து விடுபட்டு ஒருவருக்கொருவர் அன்போடும் சமாதானத்துடனும் சகோதர அன்போடும் வாழ வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சில மணித்துளிகள் அமைதியாக இறைவனிடம் மன்றாடுவோம். இந்த வாரத்தில் நடைபெற இருக்கக்கூடிய நம்முடைய மாநில சட்டமன்ற தேர்தலை ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுப்போம். நல்ல தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட தங்களுடைய சுயநலனை முன்னிலைப்படுத்தாமல் மக்களுடைய பொது நலனை முன்னிலைப்படுத்தக்கூடிய நல்ல ஞானமுள்ள தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட இறைவன் அருள் கூர்ந்தருளும்படியாக சிறப்பாக மன்றாடுவோம். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம் அன்பு பிள்ளைகள் உம்மிடத்திலே நம்பிக்கையோடு கேட்ட இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். தொடர்ந்து தந்திட நிறைவு காலவும் இறைவா இறைவா உம்மிடம் வந்தோ, இணைந்த கரத்தில் பலி தர வந்தோ. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அக்களிப்புறும் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளவும் உம்மை வேண்டுகின்றோ. இப்பெரும் மகிழ்ச்சிக்குரிய காரணத்தை நீர் தந்திருப்பதால் அதன் பயனாகிய முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம்.
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் வாழவே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உமையினும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றன. அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருள உமை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவிழமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உமால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உமோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உமோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல்
உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்கு விட்டு சென்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து மகிழ்வோம். இதோ இறைவனின் செமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செமரியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
பலனாக ஏதும் பலனாக கை மீது வா இங்கு புலனாகும் இரையாக வா வழிகாட்டும் என் தெய்வமே துணையாக எனில் வாருமே. அறிவிப்புகள். இன்று ஆண்டின் பாஸ்கா காலம் 3ஆம் ஞாயிறு. அன்பு மக்களை, வருகின்ற 22ஆம் தேதி புதன்கிழமை நம்முடைய இணையூர் குருவார்பட்டியில் புனித சூசியப்பர் ஆலய திருவிழா கொடியேற்றத்தோடு ஆரம்பமாகின்றது. புதன்கிழமை காலை 6:30 மணிக்கு கொடியேற்ற திருப்பலி நடைபெறும். ஒவ்வொரு நாள் மாலையிலும் 6:30 மணிக்கு ஜெபமாலையும் தொடர்ந்து நவநாள் திருப்பலியும் நடைபெறும். ஏப்ரல் 30ஆம் தேதி மாலை 6:30 மணிக்கு திருவிழா மாலை ஆராதனை நடைபெறும். மே மாதம் 1ஆம் தேதி காலை 7 மணிக்கு திருவிழா திருப்பலி நடைபெறும். எனவே அன்பு மக்கள், இந்த திரு நிகழ்வுகளில் கலந்து கொண்டு சிறப்பிக்க அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். வருகின்ற செவ்வாய்க்கிழமை புனித அந்தோணியார் சிற்றாலயத்தில் வைத்து மாலையில் திருப்பலி நடைபெறும். ஏற்கனவே அறிவிக்கப்பட்டவாறு வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரை நம்முடைய பங்கிலே விடுமுறை விவிலிய பள்ளி வகுப்புகள் நடைபெற இருக்கின்றன. VBS வகுப்புகள் நடைபெற இருக்கின்றன. எனவே அன்பு பெற்றோர், உங்களுடைய பிள்ளைகளை இந்த வகுப்பிற்கு அனுப்பி வைக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பு மக்களை, ஒவ்வொரு நாளும் விடுமுறை விவிலிய வகுப்பிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சிற்றுண்டிகள் வழங்குகின்றோம். கடந்த ஆண்டு அன்பு மக்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவர் பொறுப்பெடுத்து இந்த சிற்றுண்டிகளை வழங்கினீர்கள். இந்த ஆண்டும் அன்பு மக்கள் பொறுப்பெடுத்து குழந்தைகளுக்கு சிற்றுண்டிகள் வழங்க உங்களுடைய நன்கொடைதனை கொடுக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மே மாதம் 2ஆம் தேதி வழக்கம் போல நம்முடைய முதல் சனி வழிபாடுகள் சிறப்பாக நம்முடைய ஆலய வளாகத்திலே வைத்து நடைபெறும். அன்பு மக்களை, கடந்த 3 நாட்களாக நம்மோடு இருந்து இந்த பாஸ்கா கால வீடு மந்திரிப்பிற்கு நமக்கு உதவி செய்தவர்கள் நம்முடைய அன்பு திருத்தொண்டர்கள். 3 பேர் வருகை தந்திருந்தார்கள். நேற்று காலையில் ஒருவர் அலுவல் நிமித்தமாக சென்றுவிட்டார். இன்னும் 2 பேர் நம்மோடு இணைந்து இந்த நாட்களில் நமக்கு பேருதவி புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய நாளிலே மறையுரை வழங்கிய திருத்தொண்டர் பெல் கிளின்டன் அவர்கள், திருப்பலியிலே உதவி செய்தவர் திருத்தொண்டர் சிலுவை அவர்கள். திருத்தொண்டர் பெல் புதுக்கோட்டை பங்கை சார்ந்தவர். திருத்தொண்டர் சிலுவை முள்ளக்காடு சவேரியார்புரம், தூத்துக்குடியிலே இருக்கக்கூடிய சவேரியார்புரம் பங்கை சேர்ந்தவர்கள். 2 பேருமே நான் தூத்துக்குடியிலே 2014ஆம் ஆண்டு களப்பணியாளராக இருந்த பொழுது, சிறுமலர் குருமடத்தில் இருந்த பொழுது முதலாக அங்கே அவர்கள் குருமடத்திற்கு 12ஆம் வகுப்பு முடித்து சேர்ந்தார்கள். 3 பேரும் இவர் சென்றிருக்கக்கூடிய திருத்தொண்டர் திலீபன் 3 பேருமே அங்கு அப்பொழுதுதான் புதியதாக குரு மாணவர்களாக சேர்ந்தார்கள். கடந்த சனிக்கிழமை திருச்சியில் இருக்கக்கூடிய புனித பவுல் குருத்துவ கல்லூரியில் வைத்து நடைபெற்ற திருத்தொண்டர் அருள் பொழிவு திருப்பலியிலே திருத்தொண்டர்களாக திருநிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு 5 மாத காலம், அக்டோபர் மாதம் வரை அவர்களுக்கு பயிற்சிகள் நடைபெறும். அதற்கு பிற்பாடு ஒரு 5 மாதம் 6 மாதம் பங்குகளிலே அவர்கள் பயிற்சிக்காக அனுப்பி வைக்கப்படுவார்கள். எனவே சிறப்பான விதத்திலே இந்த அன்பு திருத்தொண்டர்களுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நாட்களில் நம்முடைய பங்கிலே மறையுரை ஆற்றக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அனைவருமே சிறப்பான விதத்திலே மறையுரை ஆற்றினார்கள். நன்கு தயாரித்து நன்கு ஒரு பக்குவப்பட்ட முதிர்ச்சியான வார்த்தைகளோடு அவர்களுடைய அந்த மறையுரை வழங்கக்கூடிய விதம் இருந்தது. இன்னும் நம்முடைய ஜெபம் அவர்களை தாங்க வேண்டும். இன்னும் சிறப்பாக இறைவனின் பணியை ஆற்ற இறைவனுடைய திராட்சை தோட்டத்திலே இவர்கள் நல்ல கனிதரக்கூடிய மரங்களாக கொடிகளாக வலம் வர இறைவன் இவர்களை பயன்படுத்தும்படியாக சிறப்பான விதத்திலே இந்த அன்பு திருத்தொண்டர்களுக்காக நாம் வேண்டிக் கொள்வோம்.
நம் மத்தியில் வந்து பேருதவி புரிந்த அன்பு திருத்தொண்டர்களுக்காக, நமக்காக ஜெபித்த அன்பு திருத்தொண்டர்களுக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். அவர்களுக்கு நம்முடைய நன்றியை, அன்பை வெளிப்படுத்தக்கூடிய விதத்திலே இப்பொழுது இந்த சிறிய நூலாடையை அணிந்து நாம் நம்முடைய மகிழ்ச்சியை தெரிவிப்போம். சீயோனிலிருந்து உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆண்டவர் சீயோனிலிருந்து உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆண்டவர் சீயோனிலிருந்து உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆண்டவர் சீயோனிலிருந்து உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. அன்பு மக்களே, இந்த நாளிலே நம்முடைய அருட்சகோதரி பாஸ்கா ஏஞ்சல் அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். சகோதரிக்கு நம்முடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய விதத்திலே ஆசிரியர் அவர்கள் இந்த நூலாடையை அணித்து மகிழ்விப்பார்கள். உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆண்டவர் சீயோனிலிருந்து உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சிஸ்டர் கேக்லாம் வெட்ட வேண்டாம்னு சொல்லிட்டாங்க, அதனால் கேக் ஏற்பாடு பண்ணல. அதுக்கு பதிலாக ஒரு சிறிய மாலை அணிவித்தல். அன்பு மக்களே, ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன், இன்றைய தினம் நம்முடைய மறை மாவட்டத்தில் குருத்துவ திருநிலைப்பாடு திருப்பலி இன்று மாலையில் நடைபெறுகிறது. 5:30 மணிக்கு நடைபெறுகிறது. 4 திருத்தொண்டர்கள் புதிய குருவாக திருநிலைப்படுத்தப்பட இருக்கிறார்கள். நம் மத்தியில் பணி செய்த திருத்தொண்டர் மதன் என்பவருக்கும் இன்றைய நாளிலே இந்த குருத்துவ திருநிலைப்பாடு நடைபெற இருக்கின்றது. எனவே சிறப்பாக திருத்தொண்டர் மதனுக்காக, அவரோடு இணைந்து திருநிலைப்பாடு பெற இருக்கக்கூடிய அனைத்து திருத்தொண்டர்களுக்காகவும் சிறப்பாக நாம் வேண்டிக் கொள்வோம். சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஜெபமாலை சொல்லுங்கள் 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 ஜெபமாலை சொல்லுங்கள். வரங்களை அள்ளித்தரும் ஜெபமாலை, வழியெல்லாம் திரண்டிடுமே ஜெபமாலை, வழியெல்லாம் ஒளி தருமே ஜெபமாலை, வாழ்வெல்லாம் துணை வருமே ஜெபமாலை, வழியெல்லாம் ஒளி தருமே ஜெபமாலை, வாழ்வெல்லாம் துணை வருமே ஜெபமாலை. சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஜெபமாலை சொல்லுங்கள் 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 ஜெபமாலை சொல்லுங்கள். மனக்கவலை மாற்றிடுமே ஜெபமாலை, மனப்பொன்கள் ஆற்றிடுமே ஜெபமாலை, உடல் உள்ள சுகம் தருமே ஜெபமாலை, உறவுகள் மேம்பட உதவிடுமே ஜெபமாலை, உடல் உள்ள சுகம் தருமே ஜெபமாலை, உறவுகள் மேம்பட உதவிடுமே ஜெபமாலை. சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஜெபமாலை சொல்லுங்கள் 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 ஜெபமாலை சொல்லுங்கள். மன்னக வாழ்வில் வாழ்வாங்கு வாழ்ந்தில் சொல்லுங்கள் ஜெபமாலை, விண்ணக வாழ்வை நாம் அடைந்திடவே சொல்லுங்கள் ஜெபமாலை. உலக நாடுகளில் போர் பதட்டங்கள் நீங்கிட சொல்லுங்கள் ஜெபமாலை, உலகில் எங்கும்
அமைதியும் சமாதானம் நிறைவிட சொல்லுங்கள். ஜலமாலை உலக நாடுகளில் போர் பதற்றங்கள் நீங்கிட சொல்லுங்கள். ஜெபமாலை உலகில் எங்கும் அமைதியும் சமாதானம் நிலவிட சொல்லுங்கள். ஜெபமாலை சொல்லுங்கள் சொல்லுங்கள். ஜெபமாலை சொல்லுங்கள். வெல்லுங்கள் வெல்லுங்கள் வரங்களையே வெல்லுங்கள். வெல்லுங்கள் வெல்லுங்கள் வரங்களையே வெல்லுங்கள். அவர் அப்பத்தை பிடும்போது சீடர்கள் ஆண்டவர் இயேசுவை கண்டுணர்ந்து கொண்டார்கள். அல்லேலூயா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையான மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவுளமானவு மக்களை கனிவுடன் கண்ணோக்கியருள்ள உம்மை வேண்டுகின்றோ. அதனால் நாங்கள் மாட்சிக்குரிய உடலின் அழிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. இறைவனின் சிறப்பாசி பெற தலைவணங்கி மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தம் ஒரே மகனின் உயிர்ப்பால் மீட்பின் பயனையும் தம் பிள்ளைகளாகும் பேற்றையும் உங்களுக்கு அளிக்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் நீங்கள் என்றும் அவரோடு மகிழ்ந்திருக்க அருள்வாராக. அவரது மீட்பால் முடிவில்லா விடுதலை என்னும் கொடையை பெற்றுக்கொண்ட நீங்கள் அவரது இரக்க பெருக்கால் நிலை வாழ்வின் உரிமை பேற்றை பெறும் தகுதி பெறுவீர்களாக. திருமுழுக்கில் நம்பிக்கை கொண்டு அவரோடு உயிர்த்தெழுந்த நீங்கள் இம்மையில் உங்களது நேர்மையான வாழ்வால் விண்ணக வீட்டை அடையும் தகுதி பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் உடனிருப்பை உணர்ந்தவர்களாய் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா.
திருப்பலி நிறைவேற்றிய பங்கு தந்தையின் உடலுள்ள நலத்திற்காகவும் அவர்களின் பணி சிறக்கவும் இங்கு வந்திருக்கும் திருப்பணியாளர்கள் அவர்களின் பணி சிறக்கவும் வேண்டிக் கொள்வோமாக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களது இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஞான பிரகாசியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும். சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதையரே, புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே. ஆமேன்.